இப்போ முட்டி வலி, முடக்குவாதம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஜாயிண்ட்ல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. கீழ விழுந்துருவோமோ, இல்ல படி ஏறுறப்போ புடிச்சுக்கிட்டே ஏறுவாங்க. சில பேர் வந்து செவுத்த புடிச்சுட்டே நடப்பாங்க. ஏன்னா பயம் ஒண்ணு இருக்கும். கை முழங்கால் முட்டுகள் அப்படி வச்சு பார்த்தாங்க அப்படின்னா, கருக்கு கருக்குன்னு அவங்களுக்கு சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த முடக்குவாதம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு செரிமானம் நம்மளுக்கு கோளாறுகள் ஏற்படுறதுனால, செரிமான தொந்தரவுகள்னால இப்போ முட்டி வலி, முடக்குவாதம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஜாயிண்ட்ல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. சாதாரணமா முட்டி வலி பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். இது பெரும்பாலும் வயது அதிகமானவர்களுக்கு முதுமை அடையக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுக்கு எலும்புகள், ஜாயிண்ட்டு எல்லாமே நம்மளுக்கு பலம் வந்து இழக்க ஆரம்பிக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு முழங்கால் முட்டுகள்ல இருக்கக்கூடிய கிரிப்னஸ் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். பயம் ஏற்பட ஆரம்பிச்சிரும். நம்ம தூரமா கொஞ்சம் நடந்து போயிட்டோம்னா, இல்ல தனியா ஆள் இல்லாம, பக்கத்துல துணை இல்லாம நம்ம நடந்து போயிட்டோம் அப்படின்னா, கீழ விழுந்துருவோமோ, இல்ல படி ஏறுறப்போ புடிச்சுக்கிட்டே ஏறுவாங்க. சில பேர் வந்து செவுத்த புடிச்சுட்டே நடப்பாங்க. ஏன்னா பயம் ஒண்ணு இருக்கும். சில பேர்த்துக்கு நின்னுட்டாங்க அப்படின்னாவே முழங்கால்ல சுத்தமா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னா, கை, கால் எல்லாமே அவங்களுக்கு வந்து நடுங்க ஆரம்பிச்சிரும். சில பேர்த்துக்கு கால் வந்து வளைஞ்சு போயிருக்கும். அந்த வளைஞ்ச கால வச்சே தாங்கி, தாங்கி ஒரு மாரி சாய்ச்சு, சாய்ச்சு நடக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முழங்கால் முட்டுகள் அந்த இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே ஸ்டிஃப்பா ஏதோ இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்கும். நடக்கும்போது, உட்காரும்போது, எந்திரிக்கும்போது, கை முழங்கால் முட்டுகள் அப்படி வச்சு பார்த்தாங்க அப்படின்னா, கருக்கு கருக்குன்னு அவங்களுக்கு சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கும். முழுக்க முழுக்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டீஜெனரேஷன் ப்ராசஸ் நடக்கும் உள்ளுக்குள்ள. எல்லாமே தேய்மானம் ஏற்பட ஆரம்பிக்கும். எடுத்தோடனே தேய்மானம் ஏற்படாது. நாள்பட நாள்பட நம்ம 5 வருஷமா, 10 வருஷமா, இல்லை 20 வருஷமா நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம், சரியாக மருத்துவம் எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, நிச்சயமா அது வந்து தேய்மானத்துக்கு கொண்டு போய் விட்டு நம்மளுக்கு அது அப்படியே கால் வந்து அப்படியே வளைய ஆரம்பிக்கும். வளைஞ்சு நம்மளால நடக்க முடியாமல் உட்கார வச்சிரும். சுத்தமாக ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாமல் இருக்கும். எடுத்து வச்சாங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு வலி இருக்கும். ஏன் வலி இருக்கும் அப்படின்னா, நர்வ்ஸ் எல்லாமே அந்த இடத்துல பாஸ் ஆகி போகிற நர்வ்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ரெஸ் ஆகும். அதனால அவங்களுக்கு வலி இருக்கும். மசில்ஸு, லிகமெண்ட்ஸு எல்லாமே அவங்களுக்குள்ள இன்ஃப்ளமேஷனாக இருக்கும். அதனால வலியும் இருக்கும், வீக்கமும் இருக்கும். சில பேர்த்துக்கு தொட்டு பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும். ரொம்ப சூடாக இருக்கும் அந்த இடமே. இந்த மாதிரி இருக்கும். இது இன்னொரு கையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, முடக்குவாதம். இந்த முழங்கால் முட்டி வலி பார்த்தீங்க அப்படின்னா, வயதானதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி முழங்கால் முட்டுகள் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனால் இந்த முடக்குவாதம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு செரிமானம் நம்மளுக்கு கோளாறுகள் ஏற்படுறதுனால, செரிமான தொந்தரவுகள்னால வயிற்றுல ஒரு வகையான ஆமம் வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகும். அந்த கேஸ் நம்மளுக்கு உற்பத்தி ஆகி அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகி சின்ன சின்ன ஜாயிண்ட்லேருந்து பாடியில் பெரிய ஜாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் போய் நம்மளுக்கு தேங்க ஆரம்பிக்கும். அது தேங்குச்சு அப்படின்னா அந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிடை செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த மெம்பரன் அந்த இடத்த எல்லாத்தையும் அதுக்கு வந்து டேமேஜ் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பசை மாதிரி இருக்கிறது நீர்த்துவம் ஆயிரும். நீர்த்துவம் ஆகிறப்போ கால் வீக்கம் வந்து பொதன்னு வீங்கி கிடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி பந்து மாதிரி வீங்கி போயிருக்கும். அந்த தண்ணி மாதிரி இருக்கும் சைனோவியல் ஃப்ளூயிடு. அதுக்குள்ளேயே நம்ம எலும்புகள் வந்து ரொம்ப நாளாக இருந்தது அப்படின்னா எலும்புகள் வந்து அரிக்கப்பட ஆரம்பிக்கும். எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டேமேஜ் ஆகி எலும்புகள் 2 எலும்புகளும் நம்மளுக்கு க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அடுத்து உரச ஆரம்பிச்சதுக்கப்புறம் திரும்ப பழையபடி நம்மளுக்கு தேய்மானம் ஏற்படும். இது சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரைக்கும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஸ்டிஃப்னஸ், காலையில் எந்திரிச்சோடனே ஒரு பயங்கரமான விறைப்புத்தன்மை வந்து இருக்கும். அந்த விறைப்புத்தன்மை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ், ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையில் வந்து நிறையவே இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம். நம்மளுக்கு வந்து ரத்தத்தில் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி புரோட்டீன், ஏசோ டைட்டர், சிசிபி, இஎஸ்ஆர், அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு ஏஎன்ஏ ஆன்டிபாடிஸ், சில பேர்த்துக்கு HLA-B27 இந்த மாதிரி அத்தனை டெஸ்ட்டும் பாசிட்டிவாக வந்து இருக்கும். இல்லாட்டி ஏதாவது 1-2 டெஸ்ட் மட்டும் பாசிட்டிவாக இருக்கும், 1-2 நெகட்டிவாக இருக்கும். இல்லை ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 0 நெகட்டிவ் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். பிளட் டெஸ்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு நெகட்டிவ்னு காமிக்கும், எல்லாமே நார்மல் தான் காமிக்கும். ஆனால் வலி மட்டும் நம்மளுக்கு முடக்குவாத வலி மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா
சின்ன வயசுலேருந்து வயது முதிர்ந்தவள் வரைக்கும் எப்போனாலும் நடுவால் இந்த பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். இது எப்படி உருவாக ஆரம்பிக்கும்னா, சில பேர்த்துக்கு வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, நோய் வந்து உள்ளுக்குள்ளே வராமல் நம்மளுக்கு தற்காப்பு கொடுக்கக்கூடிய அந்த வெள்ளை அணுக்கள் வந்து உயர்ந்து போய் அந்த வெள்ளை அணுக்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அது வெளியுள்ள கிருமிகளை வந்து தாக்காமல் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டு, மசில் ஃபைபர்ஸு, அப்புறம் மற்ற உறுப்புகள் இது எல்லாத்தையும் வந்து கெட்டது, இது எல்லாமே தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்மளையே வந்து அது தாக்க ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வெள்ளை அணுக்கள் நம்மளுக்கு வந்து மாறுதல்கள் உள்ளுக்குள்ளே ஏற்படுறதுனால தான் நம்மளுக்கு இந்த நோய் வந்து உருவாகுது. அதோடு சேர்ந்து இந்த வெள்ளை அணுக்கள் எதனால் மாறுதல்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முறையற்ற செரிமானத்தினால உற்பத்தி ஆகின்ற அந்த ஆமத்தினால தான் இது மாறுதல்கள் வந்து ஏற்படுது. அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை நம்மளுக்கு க்யூர் ஆயிரும். முடக்குவாதம் அப்படின்றப்போ கை கால்லாம் முடக்கி போட்டு நம்மளுக்கு நடக்க முடியாத அளவுக்கு படுக்கையில் தள்ளி விட்டுரும். இந்த மாதிரி சிவியரான முடக்குவாதம் அது எல்லாமே நம்மளுக்கு 3 மாதத்தில் நல்ல நெகட்டிவ் ஆகக்கூடிய நல்ல மூலிகை மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குது. கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா லைஃப் லாங் இதுக்கு மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 10 வருஷமாக மூட்டு வலி இருந்தது, முடக்குவாதம் வேறு, கையெல்லாம் ஒரே வலி, ரஃப்பாக மடக்க விட முடியல. இது ஒரு 7 மாதமாக இருந்தது. 2-3 இடத்துக்கு போய் கூட சரியாகலை. மேடம் கிட்ட வந்த உடனே 1 மாதம் மருந்து சாப்பிட்டேன். இப்போ முட்டி வலிலாம் இல்லை, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிடுச்சு. கையில் வீக்கமாக இருந்தது, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிடுச்சு. இப்போ நல்லா இருக்குது. ஒரு முட்டி தான், ஒரு முட்டி அப்படின்னா கீழே வைக்க முடியாது, அந்த முட்டி சரியாக பானுமதி. அம்பத்தூர்லேருந்து வரேன். வயசு 68, 8 மாசமா. கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு. காலையில் எழுந்தால் ரொம்ப வலிக்கும், ஒன்றும் வேலையே செய்ய முடியாது, கட்டில் விட்டு இறங்கவே முடியாது. ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது, ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது. இப்போ நான் நல்லா இருக்கேன். கால்வலி முதல்ல தண்ணியை நீர் கட்டிட்டுலாம் குறைஞ்சிருக்கு, வீக்கமெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது, முன்னையாட்டம் இல்லாத. அந்த குத்துற வலி, அந்த குத்துறது முன்ன மாதிரி எல்லாம் இல்லை, எப்போவும் கொஞ்சம் இந்த முழங்கால் கிட்ட குத்துறது வலி குறைஞ்சிருக்கு, எல்லாமே வலி குறைஞ்சிருக்கு. வீக்கம் ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கும். வீக்கம் வந்து அந்த கால் கொஞ்சம் வீங்கிக்கும், இந்த தண்ணி இருக்கிறதுனால உள்ள. இப்போ அது இல்லை, அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்குது. வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியாக. நீ கேப்பெல்லாம் போட்டுக்காம நீ எங்கேயாவது போகும்போது தான் கொஞ்சம் அது குறைஞ்சிரும். சரியா? இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி 85 வயசு இருக்காங்க. அவங்களுக்கு நரம்பு சுருள், வெரிகோஸ் வெயின்ஸ், முட்டி வலி ரொம்ப நாளா இருக்கு. காலில் வந்து வீக்கமும் இருக்கும். 2 மாசம் அவங்க மருந்து சாப்பிட்டதுல அவங்களுக்கு அந்த குத்துற வலி, முட்டி வலி எல்லாமே நல்லா குறைஞ்சிருக்கு. கால் வீக்கமும் நல்லா குறைஞ்சிருச்சு, நல்லா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டி வலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம், சிறுநீரக பித்த பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆருஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்.
Arush Herbal Hospitals. Address number 6 Viru Tower, Jawaharlal Nehru Salai, Ekattathangal, Chennai 600032. Call 0730 5744 144.